சில சுவையான வரலாற்று செய்திகள் சுவையா சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க தெரியாத ஒரு மாநாட்டை நடத்தும் போது ஒரு காட்டிய அக்கறையை பெற்று எழுதுறாரு. எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. எப்படின்னா, மாநாட்டை 20,000 பேர் சாப்பிட வருவாங்க, நடக்குது. ஐயா பெரியார் என்ன செய்யலாம், 20,000 பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். மாறாக இந்த அரிசியை சப்ளை பண்ற ஈரோடு அவர் கைப்பட ஒரு கடிதம் எழுதி அந்த அரிசி எப்படிலாம் இருக்கணும், நல்லா இருக்கணும், இத்தனை பேர் சாப்பிட போறாங்க, தங்க போறாங்க, அவங்களுக்கு இத்தனை வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர் அந்த கடிதத்தை கொடுத்து இந்த பணம் உங்களுக்கு உரிய முறையில அனுப்பிச்சிருக்கேன், வாங்கிங்க, மிச்சம் அனுப்பிச்சிருவேன் என்று கடிதம் எழுதுகிற அந்த பண்பை என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர்கள் அவர் செய்கிற எல்லா வேலைகளிலும் பெரியார் அத்தகைய ஈடுபாட்டை காட்டாரா, நீங்க அதை செஞ்சுங்க என்று சொல்லாமல் தானே ஒரு வரக்கூடிய ஊழியர்கள் தொண்டர்கள் இவர் அழைப்பையில் மாநாடு வரக்கூடியவர்கள் வயிற்று தொந்தரவு இல்லாமல் நல்ல சாப்பாடு கவலை, அதுதான் பெரியாரை நிலைக்கு வைத்த விஷயம். இப்படியான பண்புகள் இருக்கு என்று சொல்லும் போதுதான் எனக்கு தோணுச்சுன்னா, இத்தகைய பண்புக்கு ஒரு பெரியார வளர்ந்தவர் எப்படி வளர்ந்திருப்பார் என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம். இது போலவே பெரியாரின் கொடை, பெரியார கஞ்சன்னு சொல்ற சில பேர் பார்த்து போனோம்னா பல நாட்கள் பார்த்துக்கிறோம். அவர் ஒரு காசை அனாவசியமா செலவழிக்க மாட்டாரு. அதாவது 2 பேர் NSK அண்ணாவும் 2 பேர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது பெரியார் எப்படி நடந்து கொண்டார் என்பது நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. பெரியார் சொல்றாங்க, அண்ணா எல்லாம் போச்சு பெரியார் வருத்தப்பட்டார் என்று சொல்வார்கள். என்ன பண்றாரு, அண்ணா உடம்புல அவர் அமெரிக்கா போகணும், இந்த சூழ்நிலையில ஆசிரியர் புத்தகத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, பொட்டலத்துல பணத்தை படிச்சு அண்ணா கிட்ட கொடுக்குறாரு. நீ ஊருக்கு போறீங்கன்னா பணம் இருக்காது, இதை வச்சுங்க, இல்லையா ஏற்பாடுகளை செஞ்சுட்டாங்க சொல்றாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி NSK பெரியாருக்கு உறவு, அவர் நடத்திய நாடக நடிகர்கள் மாநாட்டில் பெரியார் பேசிய பேச்சு, அதை NSK சந்தித்த முறை, இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் இல்லை. அது ஒரு எப்படின்னா அந்த காட்சியை சொன்னாலே ஒரு நாடகம் வரணும். ஐயா பெரியார் தலைமையில என்ன பேசினாரு, எப்படி நடிகர்கள் சின்ன ஆனாங்க, NSK அந்த NSK படுத்திருக்காரு உடம்புல. அவர் கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வறுமையில் இருந்தாரு. பணத்தை கொண்டு கையில கொடுத்து வச்சுக்க என்று சொல்லும் போது NSK கிடைச்சிருச்சு தர்றதெல்லாம் நீ படிக்க கொடுக்கலாம். என்ன தோணுதுன்னா, அவர் தகுதி அறிந்து உதவி செய்கிறாங்க. காசை தானம் பண்ற பேர்ல இறக்கல, கெட்டியா பிடிச்சிட்டாரு. ஏன்னா அந்த காசு நீ படிச்சிருக்கீங்க, நாவல் நடிச்சு வாழப்படவாங்க கதை மேடைகள் நானே சொல்லியிருக்காரு. அவர் காசை கெட்டியா பிடிச்சாரு தெரியும். ஆனால் அப்படி காசை பிடிப்பது தனக்கு சொந்தத்துக்கு அல்ல, இந்த சமூகத்தில் உழைத்தவர்களுக்கு தருவதற்கு நினைக்கிற பண்பு இல்ல, அதெல்லாம் உள்ள ஆசிரியர்கள் அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறார். அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட புத்தகம் சொல்றாங்க, தான் மிக 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 படிக்க விரும்பிய சிறந்த புத்தகமாக டோனி ஜோசப் எழுதிய ஆதி இந்தியர்கள் என்கிற சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டு சொல்றோம். ஏன்னா சமீபத்துல நாங்க எங்கள் அமைப்பு தரங்கம்பாடியில ஒரு சிறந்த கருத்தரங்கு நடத்தணும். என்ன கருத்தரங்குனா, சிந்துவெளி நூற்றாண்டு அறிவிக்கப்பட்ட 100வது ஆண்டு. உங்களுக்கு தெரியும், சிந்துவெளி பண்பாடு என்பது அறிவிக்கப்பட்ட 100வது வருடம் இந்த வருடம். இதை ஒரு கருத்தரங்கமாக நாங்கள் கொண்டாடினோம். அந்த கருத்தரங்கில் உரையாற்றுவதற்கு அழைத்திருந்தோம். ஆனால் அவர் வெளியில் ஆஸ்திரேலியாவில் வர முடியவில்லை. ஆனா இடைப்பெறுவதோடு பேசினார். அந்த கருத்தரங்கு தலைமையில் பாலகிருஷ்ணன் ஆசிரியரால் கொண்டாடப்படுகிற, இன்று ஏறக்குறைய அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு பலமுறை வந்து தன்னுடைய சிந்துவெளி ஆய்வுகளே அவருடைய புகழ்பெற்ற வாக்குகள் தெரியும். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடம் ஒன்று என்கிற புள்ளி வந்து பாலகிருஷ்ணனை கண்டுபிடிப்பு மறந்துறாங்க. நான் கண்டுபிடிக்கிற வார்த்தை தேர்ந்தே சொல்கிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடம் ஒன்று என்பது பாலகிருஷ்ணன் கண்டுபிடிப்பு. அந்த பாலகிருஷ்ணன் அந்த புத்தகத்தை வெகுவாக ஆசிரியர் பாராட்டுகிறார். ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் யாருடைய நாகரிகம், அது எப்படி திராவிடர்களின் நாகரிகம், ஏன் ஆரிய நாகரிகம் இல்லை என்கிற விஷயங்கள் எல்லாம் வழக்கமான ஒரு டோன்கள் அதில் சொல்லாமல் ஒரு ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில், ஒரு மாணவர்களின் அடிப்படையில் டோனி ஜோசப் வரையறுக்கிறார் புத்தகத்துல.
இதை ஆசிரியர் பாராட்டி கொண்டே வரும்போது நான் புத்தகம் படிச்சிருக்கிறேன், அவருடைய உரையை நான் தரங்கம்பால கேட்டேன், உரையை நான் கேட்டேன், சிந்துவெளி குறித்து எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆசிரியர் உரையை படிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப ரசித்தே என்ற ஆசிரியரை அந்த நூலை மொழிபெயர்த்த குமாரசாமியை குறிப்பிடுறது. பி.எஸ். குமாரசாமி தான் அந்த நூலை மொழிபெயர்த்தவர். உங்கள தமிழ்ல மொழிபெயர்ப்பாளர்களை பற்றிய பார்வை ஒழுங்கா இருக்காங்கிறது ஒரு டெஸ்ட். நீங்க ஒழுங்கா மொழிபெயர்ப்புகளை படித்திருந்தால்தான் இந்த இடத்துல பேச. பி.எஸ். குமாரசாமியுடைய பலமா நான் நினைக்கிறது என்னன்னா, டோனி ஜோசப்போட புத்தகத்தை மொழிபெயர்ப்பது மட்டும் இல்ல, நீங்க சிறந்த அறிவியல் நூல்கள் இருக்குல்ல, அந்த அறிவியல் கூட மொழிபெயர்க்கும் போதும் குமாரசாமியோட மொழிபெயர்ப்பு பிரமாதமா இருக்கும். இத்தகைய மொழிபெயர்ப்பு நுட்பம்ங்கிறது கைவருவது கலை. யாருக்கு மொழிபெயர்ப்பு சாத்தியப்படும்னா, ஒரு எந்த மொழி எந்த விஷயத்தை எந்த மொழியிலிருந்து ஒரு மொழிபெயர்க்கிறானோ அவர்கள் அந்த மொழியும் ஒழுங்கா தெரியும், மொழிபெயர்க்கிற மொழியும் ஒழுங்கா தெரியும், மொழிபெயர்க்கிற விஷயம் ஒழுங்கா தெரியும். அப்பதான் மொழிபெயர்ப்பு உட்கார வந்தது. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸோட பிக் கொஸ்டின் ஸ்மால் ஆன்சர் புத்தகம் இல்ல, ஹாக்கிங்ஸோட கிட்டத்தட்ட கடைசி புத்தகம் அதுதான். அந்த புத்தகத்தை நீங்க போய் எடுத்து, நான் சொன்னேன், போய் அளவாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பி.எஸ். குமாரசாமி மொழிபெயர்ப்பு தான். என்னமோ ஒரு ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் எதுக்கு உட்கார்ந்துட்டு அவரே தமிழ் எழுதுமா புத்தகத்தை குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கிறது. எனக்கு ஆசிரியர் குமாரசாமியை பாராட்டுறதுல இதுதான் ஆசிரியர் நான் ரசிக்கிறேன். ஏன்னா மனதிற்கு அழகானியமான பத்தி சொல்லும் போது அப்பதான் சொல்றாரு, குமாரசாமி சொல்லும் போதும் அப்படி சொல்வது. இது ஒரு நல்ல பண்பு என்று நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பல இடங்கள்ல சில அதிக செய்திகள் சொல்லிட்டே போறாரு. என்னன்னு கேட்டா, எல்லாரும் தையல் விஷயம் தெரியும், தையல் விஷயம் எல்லாரும் தெரியும். தையல் விஷயம் கண்டுபிடிச்சவர் வந்து எழுதுறாரு. யாருன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நல்ல புது துணியே போட்டுக்க முடியாம யாருடைய உடையோ வாங்கி வாங்கி இரவல போட்டுட்டு இருந்த ஒருத்தர் பேரு எலியோஸ்கோன்னு பேரு. எலியோஸ்கோங்கிறவன் அடுத்தவன் சட்டை வாங்கி தான் போட்டவன். ரஜினி படத்துல சொல்ற மாப்பிள்ளலாம் தான் சட்டை எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி சட்டை போட்டு வருவாரு. இரவல் உடை போட்டு போட்டுருந்தவன் தான் தையல் சட்டை அடிக்கிறான். அது என்ன அழகான தகவலா, தையல் சட்டை பார்த்தா பொப்பளைகள் சொல்லுது, இவ்வளவு சீக்கிரம் தச்சுட்டு நான் மிச்சம் என்ன பண்றது, நம்ம சட்டை ஒரு நாள் ஃபுல்லா தச்சுட்டு இருந்தோம், நீ டக்கு டக்கு தச்சு போட்டா மிச்சம் நாங்க என்ன பெண்கள் கேட்கலாம் எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பு போடுறாரு. இந்த தையல் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய பற்றி எழுதும் போதே ஆசிரியர் எலியாஸ்கோவை பற்றி எழுதும் போதே ஒரு சின்ன குறிப்பு சொல்றார். இது எழுதுகிற நானும் ஒரு தையல் தொழிலாளி மகன் என்பது பெருமைப்படுகிறேன் என்று அதை குறிப்பிட்டார். அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இவரை அறிமுகப்படுத்தும் போது பெண்களை எப்படி கொண்டாங்க, அவன் எப்படி கண்ணு கருத்துமா, ஏழையா இருந்தாலும் புதுமிஷனுக்கு போனா, ஒரு தையந்திரம் கண்டுபிடிக்கப்படாம போயிருந்தால் நான் சட்டை போட முடியுமா, நீங்க போட முடியுமா, இந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி மிக அற்புதமா சொல்றாங்க. இன்னொன்னு, குழந்தைகளை பற்றிய கற்றல் நிறைய கொடுத்துவார்கள். நீ குழந்தை உளவியல் தனி விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரியவர் உளவியல் வேறு, குழந்தை உளவியல் வேறு. குழந்தைகள் உளவியலை கையாளுவது சிக்கல். நான் வெடிக்கா சொல்றேன், புத்தகங்கள்ல மாட்டு வைத்தியம் பண்ற மாதிரி இருக்குது. மனுஷன் வைத்தியம் ஈஸியா பாத்துக்கலாம். ஏன்னா அவன் சொல்லிடுவான், எனக்கு ஜுரம் அடிக்குது, என் தலைவலிக்குது, எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, இது சொல்லிடுவான், மருந்து தீரலாம். மாடு சொல்லுவான், அவங்கள்ட்ட பேசாம நிக்கும். மாட்டு வைத்தியம் தான் உண்மையிலே பெரிய டாக்டர். அதை போய் கண்டுபிடிச்சு என்ன வியாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிறாங்க. அது மாதிரி குழந்தை வைத்தியங்கிறது குழந்தை உடவியல் இன்னும் சிக்கலானது, குழந்தை வைத்தியம் சிக்கலானது. அதுல எப்படி எல்லாம் தந்தை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. குழந்தைகளிடம் பெற்றோர் வாக்கு தவறவே கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க இருந்து போன் வரும், இந்த போன்ல பேர் வரும், கூப்பிடுறாரு, பையன் சொல்லுவான், அப்பா கந்தசாமி கூப்பிடுறாருப்பா அப்படிமா. அப்பா சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. அப்பா வாக்கிங் போயிருக்கான்னு சொல்லு அப்படின்றாரு. குழந்தை அப்படியே அப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்பா என்ன சொல்றாங்க, வாக்கிங் போயிருக்குன்னு சொல்றது என்ன பொய் தானே, அப்பா பொய் சொல்றது சரின்னு சொல்றாங்க, புரிஞ்சுக்கொள்ள மாட்டானா? அப்ப குழந்தைகிட்ட நடந்துகிற முறைங்கிறது ஒரு சிக்கலான விஷயம் தானே. நான் இந்த பண்ணி வர்றேன், அப்பா வரலன்னா சரி அப்பா இப்படிதானே புரிஞ்சு வர மாட்டானா எழுதுறாரு. அப்போ குழந்தைகளிடம் வாக்குறுதியை கூட பெற்றோர்கள் காயமான சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரும் இயக்கத்தை நடத்துகிற ஒரு மனிதர்
இது மாதிரியான நுட்பமான விஷயங்களில் இருக்கும்போதுதான் ஒரு தலைவர் குடும்ப தலைவராக பரிணமிக்கிறார் என்பது நமக்கு புரியுது. சில பேர் சக்சஸ்ஃபுல்லான சோசியல் லீடரா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. ஆசிரியரை அந்த வயது நடப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நேரம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம தான் சொல்லணும். சும்மா இருப்பது என்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க. The rules of life என்று ரிச்சர்ட் டெப்லினர் என்கிற ஒரு எழுதின குறித்து சொல்றாங்க. அதுல ரொம்ப ரைச்சர் என்னன்னா, leave little space for yourself every day என்று சொல்றாங்க. Leave little space for yourself each day. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்று ஒரு சிறு வெளியே ஸ்பேஸ் விடுங்கள் என்று சொல்றாங்க. யார் சொன்னதுனா இதை சொன்னவர் ரிச்சர்ட் டெப்லினர் என்று ஒருவர். அவர் எழுதிய புத்தகம் The Rules of Life என்ற புத்தகம். இதுல நான் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா, அந்த 10 நிமிஷம் தியானம் பண்றதா, அந்த 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றதா, அந்த 10 நிமிஷம் வேற ஏதாவது படிக்கிறதா, அல்லது 10 நிமிஷம் எவ்வளவு திட்டுறதா என்று இல்லாமல் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெற்று மைதானம் ஒன்று இருக்க வேண்டும். முடிஞ்சதுன்னா ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து எதை பத்தியுமே யோசிக்காம திங்க் பண்ணாம அமைதியா பேசாம இருக்கிறது. கண்ணை மூட விடாது. சும்மா அப்படியே பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது. இருந்தால் உங்கள் மூளை பலம் பெறுகிறது. அந்த மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ். அந்த மூளை பலம் பெற்றா உங்க சிந்தனை நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த புத்தகத்தை பாருங்க. நான் என்ன திரும்ப சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச உலகத்தில் இருக்கான, ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிற முயற்சி, எல்லாம் தெரியுங்கிற பாவம் தெரிந்து கொள்கிற முயற்சி ஆசிரியர் இவ்வளவு பரம்பளவுக்க விஷயங்களை வாழ்க்கையில் இந்த வயதிலும் அவர்கள் இந்த வயதிலும் சலராமல் உழைக்கிறதும், அதை தன் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தோழர்களுக்கு தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து கலைஞர் வள்ளுவர் சிலை அமைத்த போது வாரியில் கவிதை சொன்னார். எல்லோரும் எல்லோரும் காகம மரத்தான் சிலை வைப்பார்கள், எல்லோரும் காகம மர சிலை வைப்பார்கள், கலைஞர் மட்டும்தான் மேகம மர சிலை வைத்தா என்று வாரியில் கவிதையில சொன்னார். கலைஞர் சொல்ற ஜோக்கு இருக்கட்டும். இப்போ சட்டமன்றம் கேள்வி, நான் இந்த கேள்வி ஆசிரியர் குறிப்பிடுறாரு கலைஞரின் நகைச்சுவை தலைவர். ஏன் இந்த சொல்றேன்னா, கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலைக்கு பாலம் வச்சு கண்ணாடி பாலம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாலம் போய் பார்க்கணும் அவசியம். வண்ண விளக்குகளால் இருக்கிறது நியூஸ்ல பார்த்தோம். அதுல சம்பந்தமா ஒரு சட்டமன்றத்துல குமரி ஒரு எம்எல்ஏ ஊருக்கு போது நினைக்கிறாரு. அவர் கலைஞர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, குமரியில தொழிற்சாலை அதிகமா இல்ல, தொழிற்சாலை இல்ல, கலைஞரின் சொல்றாரு முதல்வரின் பார்வை குமரியின் மீது திரும்புமா அப்படிங்கிறாரு. முதல்வரின் பார்வை குமரியின் மீது திரும்புமா அப்படிங்கிறார். கலைஞர் எதிர்த்து குமரியின் மீது கடற்கரை வைக்கும் அளவுக்கு வயதில் போது அப்படிங்கிறாரு. குமரியின் மீது கடற்கரை வைக்கும் அளவுக்கு இறங்கும் போது அவர் வயசாகி கொஞ்சம் வயதில் இருக்கு என்று சொல்கிறார். ஆசிரியர் சொல்கிறார், கலைஞருடைய நீள் வயதுக்கே காரணம் அவர் நகைச்சுவை உணர்ச்சி. இது மாதிரி 7 கலைஞருடைய நகைச்சுவை எல்லாம் வரிசையா கொண்டு வந்து கையில் கொடுக்கிறார். இப்படி எல்லாம் கலைஞர் இருந்தார் என்று சொல்லும்போது நண்பர்களே, நிறைவாக சொல்றேன், அவர் எழுதிய முக்கியமான ஒரு கட்டுரை ஆபிரகாமினுடைய கடிதம். இந்த கிட்டத்தட்ட நினைப்பிற்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சு நம்புறேன். தெரியல அந்த லிங்கனுடைய கடிதம் வரலாற்று கிடையாது. ஒரு அப்பா பையன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு தெரிஞ்சுக்கணுமா, அந்த கடிதத்தையும் படிக்கலாம். ஒரு ஆசிரியர் பையன் என்ன சொல்லித்தர படிக்கணுமா, அந்த கடிதத்தை படிக்கலாம். அல்லது தன்னை பற்றி சமூகம் என்ன எதிர்பார்க்கும் என்று ஒரு மாணவன் தெரிஞ்சுக்கணுமா, அவன் அந்த கடிதத்தை படிக்கலாம். அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தவர் ஜனாதிபதி, அவர் அந்த வாத்தியாருக்கு தலைமை ஆசிரியர் உத்தரவெல்லாம் போடல, ஆர்டர் போடல, மாறாக ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய மகன் கடிதம் புதுசா இருக்குது,
2-3 விதமா இருக்கு. ஆசிரியர் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆசிரியர் இல்லாத வேறொரு சிலரும் அந்த கடிதத்தை போட்டிருக்காங்க. என் மகன் வந்து இப்படி எழுத ஆரம்பிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது தவறுகள் செய்து பாஸ் ஆவதை விட ஒழுங்காக ஃபெயில் ஆவது சிறந்தது எது என் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க. எவ்வளவு அழகா பாருங்க. தவறு நம்ம என்ன சொல்றோம், எப்படியாவது பாஸ் பண்றா, ஆமா என்ன செய்யறது தெரியாது பாஸ் பண்ணணும்ல, என்ன செய்யும்போது தெரியாது அர்த்தம் வேற வேற அர்த்தம். என்ன வேணா செய்ய காப்பி அடிக்கிறது அர்த்தம். அவன் சொல்லுவான் தவறுகள் செய்து பாஸ் ஆவதை விட ஒழுங்காக இருந்து ஃபெயில் ஆவது சிறந்தது மகனுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படிமா. இன்னொரு இடத்துல தரையில் கிடந்து இருக்கிற $5 விட உழைச்சி சம்பாதிக்கிற $1 உயர்ந்தது என்று என் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்துல பொறுமையாக இருப்பதற்கான துணிச்சலையும் தொடர்ந்து துணிச்சலோடு இருப்பதற்கான பொறுமையையும் என் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இவ்வளவு சொல்லி கடைசியில ஏன் தெரியுமோ சொல்கிறேன், நான் அவனின் தந்தை, அவனின் சின்ன மகன் என்று வேண்டும். இதை விட உங்களுக்கு கல்வி பற்றி என்ன சொல்ல முடியும்? நீங்க பக்கமா இவ்வளவு ஒரு கல்வி பற்றி பேசுறது பதிலா இந்த ஒரு கடிதம் பேசல, இந்த கடிதத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நண்பர்களே, நான் நிறைவா சொல்லிக்கிறேன். மூளையை பாதுகாக்க 10+10 20 வழிகள் சொல்றாரு ஒரு கட்டுரையில. மூளையை பாதுகாக்க 10 வழி, இன்னொரு கட்டுரையில மூளையை பாதுகாக்க 10 வழி. இந்த 10+10 20 கட்டுரை 20 வழிகளில் படிச்சீங்கன்னா எந்த வயதிலும் உங்கள் மூளை வளரும். அதற்கு நீங்க மூளைங்கிறது தனி ஒரு வஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாம். அது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் டாக்டர் எல்லாம் மருத்துவ சொல்றேன், கூடாது. உடலில் ஏற்படுகிற பல விளைவுகள் மூளையை பாதிக்கும். மூளையில் ஏற்படுகிற பல ரசாயன மாற்றங்கள் உடலை பாதிக்கும். இது 2 தொடர்புடையது. அதனாலதான் 10+10 சொல்றேன். அந்த 10+10 வழியில ஏன் தூங்கணும் சரியா, ஏன் வயிறு குறைக்க சாப்பிடக்கூடாது என்று பல்வேறு விஷயங்கள் ஆசிரியர் அவர்கள் ஒரு பக்கம் சமூக நோய்க்கு பெரியார் என்ற மாமருந்தை கையில் கொடுத்தார், இன்னொரு ஒரு தனி மனிதன் மேம்பாட்டுக்கான விஷயங்களை தனித்து பேசுகிறார். எனக்கு என்ன தோணும், வாழ்வியல் சிந்தனைகளை பொறுத்தளவில் ஆசிரியருடைய மிக மிக முக்கியமான பங்களிப்பு எதிர்காலத்திற்குள் மாறும் என்பதை மறந்துடாதீங்க. வாய்ப்பு இருந்தால் நான் ஆசிரியர்கிட்டே ஒரு முறை சொன்னேன், இந்த மொத்தம் 18 வால்யூம் இருக்கு, இந்த 18 வால்யூம் இருந்து சிறந்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா இன்னும் தமிழ் சமூகத்துக்கு 18 வால்யூம் படிக்கிறது சிரமம் போடுவாங்க, நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற பசங்க ஒரு வாட்ஸ்அப்ல படிச்சு பழகிட்டா அவன் புத்தகமே படிக்க முடியல. அவனுக்கு 15 வரைக்கும் மேல போனா அவனால எதையும் படிக்க முடியல. இதுல திருவள்ளுவர் தான் பெரிய அறிவாளி. இப்படி வாட்ஸ்அப்லாம் வரும்னு தெரிஞ்சு அப்பவே கொண்டாடுறது எழுதி போயிட்டான் ஒரு ஆடு. என்ன இப்படிலாம் வரப்போதா சாமின்னு தெரிஞ்சு எழுதுறத கொண்டவர்கள் எழுதிட்டு அது மறக்க முடியாத மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். அது மறக்க முடியாத மாதிரி ஒரு சந்த ஒழுங்கு எழுதினார்ல, முதல்வரையை சொன்னா அடுத்த வரை காலம் வந்துருதுல்ல. அப்பட இந்த ஒரு தொகுப்பை யாராவது சிரமப்பட்டு செய்வதற்கு செய்தால் பெரிய பங்களிப்பாக மாறு. நன்றி.